வேதம் தழைக்க பெரியவா மகா பாடுபட்டிருக்கிறார். பாடசாலையில் படிக்கும் சிறுவர்களுக்கிடையே போட்டி. தவறாமல் 250 பஞ்சாதி சரியாக ஆரம்பித்து தப்பில்லாமல் முடிக்கணும். பரிசு ஜெயித்தவர்களுக்கு 3/4 பவுன் முதல் 12 குழந்தைகள் சொல்லி 3 குழந்தைகளுக்கு கிடைத்தது. மற்ற 9 குழந்தைகளுக்கு ஒரு பொன்காசு. வேதம் படிக்கும் ஆர்வத்தை அவர்களிடம் ஊக்குவிக்க இந்த மாதிரி சதஸ் நடக்கும். கடைசியில் அதிருத்ரம், மகாவேத பண்டிதர்கள் யஜ்யம், 4 வேத பாராயணம் எல்லாம் நடக்கும். அடுத்த நாள் 40 குழந்தைகள் வந்தார்கள். அதில் 19 பேர் பிழையில்லாமல் சரியாக முடிக்கிறார்கள். பெரியவா இவர்கள் எல்லோருக்கும் கல்வைத்த மோதிரம் கொடு என்று சொல்கிறார். மேனேஜரோ திடுதிப்பென்று 19 கல்வைத்த மோதிரம் எங்கிருந்து கொண்டு வருவது என்று குழம்பி நிற்க, வந்திருந்த பக்தர்கள் தங்கள் கைகளில் இருந்த மோதிரங்களை கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள். ஒரு நொடியில் 25 மோதிரம் சேர்ந்து விடுகிறது. அதில் 19 எடுத்து அந்த குழந்தைகளின் கையில் போட்டுவிட்டு மீதி 6 மோதிரத்தை யார் யாரென்று பார்த்து கொடுத்து விடு என்கிறார். வேதம் சொல்பவர்களுக்கு நிறைய பொன்னாலும் ஆபரணங்களாலும் செய்ய வேண்டும் என்று ஆசை. அவர் நினைத்த மாத்திரத்தில் யார் மூலமாவது காமாட்சி வந்து கொட்டி விடுவாள். வணக்கம்.